விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ள நிலையில் நிவாரணத் தொகை குடும்பத்தினருக்கு சென்று சேர்ந்ததா, அத்தொகை அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ததா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரை விட்டவர்களின் எண்ணிக்கை உயர உயர மக்களின் மனமும் ரணமாகி வருகிறது. குடியை குறை சொல்வதா, குடிமகன்களை குறை சொல்வதா என்று அறியாமல் இருந்தவர்களையும் உலுக்கியிருக்கிறது அடுத்தடுத்த மரணங்கள். தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், பிள்ளையை இழந்த தாய்மார்கள் என மீளா துயரில் உள்ள குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது தமிழக அரசு. இதற்கான காசோலைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தையும் அறிந்து கொள்ள களமிறங்கியது தந்தி டிவி. அரசு சார்பில் அளிக்கப்பட்ட நிவாரணத் தொகை உறவுகளை இழந்த குடும்பத்தினருக்கு எவ்வளவு உதவியாக இருந்தது, அந்த பணத்தை என்ன செய்தனர், நிவாரணம் போதுமானதாக இருந்ததா என்பதை கேட்டறிந்தோம். புயலடித்து ஓய்ந்தது போல பேரமைதியுடன் இருந்த கருணாபுரத்தில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த சுரேஷ், வடிவுக்கரசியின் பிள்ளைகள் சோகம் ததும்பும் முகத்துடன் இருந்தனர். அரசு சார்பில் வழங்கப்பட்ட பணத்தை தங்கள் பெயரிலேயே டெபாசிட் செய்ய உள்ளதாக கூறும் பிள்ளைகள் படிப்புக்காக மட்டுமே அப்பணத்தை செலவு செய்வோம் என்று உருக்கத்துடன் தெரிவித்தனர். அரசாங்கத்திலேருந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 10 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க. அது எங்கள் 3 பேரில் தான் டெபாசிட் பண்ண போகிறோம். எங்களுக்கு வீடு இல்லை. அந்த டெபாசிட் பண்ண அந்த கொடுத்த பணத்தை எங்களுக்கு வீடு கட்டவும் தோணலை. ஏன்னா என் தம்பிங்க 2 பேர் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும், என் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும். அந்த பணத்தை வீடு கட்டிட்டா நாளைக்கு என் தம்பிங்களுக்கும், என் பேர் 2 தம்பிங்களுக்கும் இன்னும் படிக்க வைக்கிறது நிறையா இருக்குது. அதனால் அந்த பணத்தை நாங்கள் படிப்பில் தான் எதாக இருந்தாலும் செலவு பண்ணுவோம். வீடு கட்ட எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. வீட்டு வாடகை கட்ட முடியாமல் தவிக்கும் தங்களுக்கு ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்தால் போதும் எனவும் தழுதழுக்கும் குரலில் கோரிக்கை விடுக்கிறார் கோகிலா. எங்கள் தம்பிங்களை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் 3 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். அதனால் அரசாங்கமே படிப்பு செலவு எல்லாமே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஃப்யூச்சருக்கு வேணும் இல்லையா? கவர்மெண்ட் ஃப்ரீயாக வீடு கட்டி தர திட்டத்தில் எங்கள் 3 பேர்த்துக்கும் ஒரு வீடு வேணும். எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அது கொஞ்சம் முடியுமோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. எங்களால் வாடகை கட்ட முடியல. 2 ஐயா தனிமரமாக தான் இருக்குங்க. அவங்களுக்கும் ஹஸ்பண்டில் யாரும் கிடையாது, சொந்த வீடு எதுவும் கிடையாது. அந்த நலத்திட்டத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் கொஞ்சம் கட்டி கொடுங்க. அதை மட்டும் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதேபோல் விஷச்சாராயத்திற்கு குடும்பத் தலைவனான கந்தன் பலியான சோகத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்து வருகிறது அவரது குடும்பம். இந்த செக்கெல்லாம் வந்துட்டு அவர் கடன் அடைக்கிறதுக்கு தான் எனக்கு சரியா வரும். மீதி இருக்கிற 2 லட்ச ரூபாய் வச்சு நான் என்னங்க சார் பண்ண முடியும் சொல்லுங்கள். இந்த காலத்தில் ஒரு வேளை சாப்பிடணுன்னாலும் இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் சாப்பிடணுன்னாலே 400-500 ரூபாய் இல்லாமல் சாப்பிட முடியாது. அரிசி, பருப்பு, தக்காளி விலை எல்லாமே ஏறி போய் கிடக்கு. நான் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி இது பண்ண போகிறோன்னா எனக்கு தெரியலைங்க சார். இளம் வயதில் தந்தையை பறிகொடுத்துள்ள கந்தனின் மகன் சிவகுமாரின் கோரிக்கை ஒரு வேலை வேண்டும் என்பதுதான். 10 லட்சம் செக்கு என்ன சார் பண்ணுறது? அப்பா வாங்கின கடனுக்கும் இந்த செக்குக்கும் சரியாக போயிடும். இந்த செக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கவர்மெண்ட்லேருந்து ஏதோ வேலை கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். இப்போ நான் படித்து தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஆயாவையும் அம்மாவையும் பார்க்கணும். திரும்ப படிப்பை தொடரலான் இருக்கீங்களா? சார், கண்டிப்பாக படிப்பு தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி அதில் வர சம்பளத்தை வச்சு தான் அம்மாவையும் ஆயாவையும் பார்த்துக்கலான்னு இருக்கு சார். மற்றொரு புறம் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த மணிகண்டனின் குடும்பம் செய்வதறியாது தவித்து வருகிறது. உயிரிழந்த தன் கணவருக்கு தன்னையும் சேர்த்து 2 மனைவிகள் என கூறும் சாவித்ரி வந்த 10 லட்சத்தை எப்படி பிரிப்பது என திகைக்கிறார். எனக்கு 2 பசங்க இருக்குது. ஃபஸ்ட்டு தான் நான் தான், 2வது அவங்க இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. திருப்பி மாசமாக இருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன். இல்லை, அவர் போன மாதிரி நானும் செத்துணும் போல் இருக்குது. எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அது வாங்கி பசங்களுக்கு தானே பசங்க பேரில் போடணுன்னு கடன் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. கடன் ரொம்ப வாங்கியிருக்காங்க, இங்கே கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடை தள்ளிக்கணும், பசங்களுக்கு படிக்க வைக்கணும். அந்த 10 லட்ச ரூபா எங்கே நான் இது ஒன்றுமே பண்ண முடியாது.
இது லைஃபுக்கு செட்டில் ஆகுமா? என் பசங்களுக்கு வருமா அந்த 10 லட்ச ரூபா சொல்லுங்கள். எனக்கு 2 பசங்க இருக்குது, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, திருப்பி மாசமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு. இது முடியுமா? இதை வச்சுட்டு நாங்கள் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. இது அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் தீர்வு முடிவாக சொல்லி எங்களுக்கு அந்த மாதிரி எங்கள் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதேபோல் விஷச்சாராயத்திற்கு அக்கா மகனை பறிகொடுத்த தமிழரசி நிவாரணத் தொகையில் கடனை அடைப்பதோடு அவரின் தங்கைகளுக்கு ஒரு நல்வழி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அதாங்க கொஞ்சம் கடன் இருக்குது, கடன் கொஞ்சம் கொடுக்கணும். மீதி பிள்ளைங்களை வச்சு அது பார்க்கணும். அப்படி கொஞ்சம் மீதி பட்டுச்சுன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைங்க மேலே ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு. தங்கச்சி ஒரு ஊனமுற்ற பாப்பா ஒன்று இருக்குது, இன்னொரு பாப்பா இருக்குது, 2 பாப்பா இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்புறம் மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான காரியத்தை அதை அப்புறம் பார்த்துக்கணும். இப்படி ஆறாத வடுக்களை மனதில் சுமந்திருக்கும் குடும்பத்தினர் நிவாரணத் தொகையை வைத்து எதிர்காலத்தை கட்டமைத்து வரும் வேளையிலும் உறவுகளை இழந்து வாடும் எங்கள் நிலைமை பிறருக்கு வரக்கூடாது என்றும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர்கள் ஸ்ரீபாலாஜி மற்றும் அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.